ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எந்த வகையிலும் உதாசீனம் செய்யாம சீரடியிலிருந்து சாயப்பா உன்கிட்ட என்ன சொல்ல வர்றேன்னு கேட்க ஆசையாக ஓடி வந்த என் அன்பு பிள்ளை உனக்காகவே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறேன். உன் வாழ்க்கையை என் கைகளில் ஏந்தி கொண்டு நான் உனக்கு சக்தியையும் ஆற்றலையும் திறமையையும் அள்ளி தருவதற்காக தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ வாழக்கூடிய வாழ்க்கையில நீ போற வழிகள்ல உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எல்லாவற்றையும் உனக்கு உணர்த்தப் போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவும் நன்மை தரும் விதத்திலும் நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் நல்ல குணம் என்னை மிகவும் கவர்ந்த விஷயமாக இருப்பதால் தான் உனக்கு நல்லது செஞ்சு இன்னும் உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டு இந்த சாயப்பா சீரடியிலிருந்து உன்னிடம் பேச வந்திருக்கேன் என் செல்லமே. சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதால எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாவற்றையும் நிச்சயமாக மாற்ற முடியும். உன் மனசில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் நீ மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்களையும் முழுசாக புரிஞ்சு வச்சிருக்க இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். எப்போது யாரிடம் பேசுகிறதா இருந்தாலும் அளவா யோசித்து நிதானமாக பேசு. முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைச்சிக்கோ. ஏன்னா வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் இந்த பூமியில் ஏராளமாக இருக்காங்க. நீ ஒருபோதும் அவசரப்பட்டு எதையாவது பேசி உன் வாழ்க்கையில் பிரச்சனையை இழுத்துக்காதே என் செல்லமே. உனக்கு நம்பிக்கையாக, உனக்கு துணையாக, உனக்கு பாதுகாப்பாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும். நீ எப்போவுமே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு இருக்காதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் நீ உண்மையாக பழகு. உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்கள் என்பதை கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவ என் செல்லமே. யாராவது உன்னை தடுக்கவோ அழிக்கவோ அல்லது உன் வாழ்க்கையை கெடுக்கவோ நினச்சாங்கன்னா அவங்களுக்கு முன்னால் நான் போய் நின்று அவங்க செய்கிறது தப்புங்கிறத அவர்களுக்கு உணர்த்தி உன்னையும் காப்பாற்றுவேன். துணிவு என்கிற ஆயுதம் உனக்குள் இருக்கும்போது உனக்கு பயத்துக்கு இடமே இல்லை. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ துணிவோடு இருப்பது தானே சரியாக இருக்கும். எந்த ஒரு செயலை செய்வதா இருந்தாலும் பொறுமை இழக்காம அதே சமயம் முழு நம்பிக்கையோடு நீ செயல்படும்போது கண்டிப்பா உன்னுடைய சோதனைகள் எல்லாம் உனக்கே சாதனைகளாக மாறும். இப்போதைய இந்த நிகழ்கால வாழ்க்கையை மட்டும் நீ சரியாக வாழ்ந்துட்டினா போதும். உன் வருங்காலம் தானாகவே வசதியானதாக மாறிவிடும். நீ எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறியோ அல்லது எந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துறியோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகுது. அதனால் எந்த விஷயத்தை யோசித்தாலும் சரியாக நல்லா யோசித்து நிதானமாக கவனமாக சீக்கிரமே முடிவெடுத்துரு. ஏன்னா அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து யோசிக்கும்போது இன்னும் குழப்பங்கள் தான் வந்து சேருமே தவிர வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே. என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தோஷமாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அந்த நம்பிக்கையை உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி செய்ய தயாராயிட்டேன். எப்போவுமே மேலே வானத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் மாடியிலிருந்து பார்த்தா கூட கீழே இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்னதாக தானே தெரியும். அதுபோல் நீ ஒருபோதும் உன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு மற்றவங்களை தாழ்வாக, மட்டமாகவோ, தரக்குறைவாகவோ, இழிவாகவோ நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. ஏன்னா யாராவது அப்படி யோசிச்சாங்க, அப்படி பேசுனாங்கன்னா சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாக மாற்றி அமைச்சு மேலே இருந்தவனை கீழே விழுக வச்சு கீழே இருக்கவங்கள நான் மேலே உயர்த்திடுவேன் என் செல்லமே. இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சு இப்போது தான் அதை பற்றி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்க. இனிமே நீ அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படவே வேணாம். ஏன்னா நீ எடுத்த முடிவுகள் சரியாக நடக்கும்படியும் வெற்றி உனக்கு கிடைக்கும்படியும் உன் சாயப்பா உனக்கு துணையாக உன் கூடவே இறுதி வரை வரப்போகிறேன். இனிமே உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்.
உன் மனசில் இருக்க குழப்பங்களுக்கெல்லாம் நானே தீர்வை கொடுத்து உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். உன் மனசு தான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கு. அந்த மனசு மட்டும் சரியா இருந்ததுன்னா இந்த உலகத்தையே நீ உன்வசமாக ஆக்கி கொள்ள முடியும். அதனால உன் மனசு உனக்கு எடுத்து சொல்கிற நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நல்ல விஷயங்களை மட்டும் கைகளில் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை உன் மனசை விட்டு அப்புறப்படுத்தி விடு. அது மட்டும் இல்லாமல் நீ நல்ல விஷயங்களை செய்யும் போது உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நகரும் போது உன் மனசும் பதட்டம் இல்லாமல் இருக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னது போல நீ எதிர்பார்த்த காரியங்களிலும் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய நம்பிக்கை எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விதத்திலுமே நீ தோல்வி அடைய மாட்ட. உன்னுடைய நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில எல்லா அற்புதமான விஷயங்களையும் நடத்தி தரப்போகுது. இன்னும் இன்னும் நீ வைரமாக பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் என் செல்லமே. வைரம் சாதாரணமாக இருந்தால் அதை யாரும் பெருசாக பார்க்கவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. அதை உரசி பட்டை தீட்டும் போது தான் அது பளபளப்பானதாக, எல்லாரையும் கவர்ந்திழுக்கக்கூடியதாக, மதிப்பு மிக்கதாக மாறுது. அதே போல தான் தங்கமும். தங்கத்தை தூய்மைப்படுத்தும் போது நெருப்பில் போடும்போது தான் அது இப்படி பளபளப்பானதாக, பார்ப்பவர்களை கவர்வதாக மாறும். அதே போல தான் உனக்கும் நான் சோதனைகளை கொடுத்து நெருப்பில் போடுவது போலவும் உரசி பட்டை தீட்டுவது போலவும் உன் மதிப்பை அதிகப்படுத்துகிறேன். இப்போ புரியுதா? நான் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு. இந்த சாயப்பா ஒருபோதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ முடிஞ்ச அளவுக்கு யார் விஷயத்திலும் தலையிடாம நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. எந்த விஷயத்தையும் பெருசாக யோசிக்கவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாமேன்னு செல்லமே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நல்லவங்க கூட நீ நெருங்கி இரு. ஆனால் கெட்டவர்களிடமும் உன்னை ஏமாற்றுபவர்களிடமும் உன்னை மதிக்காதவங்க கிட்டையும் உன்னை தேவைக்கு மட்டுமே உபயோகிச்சுட்டு அப்புறமா உன்னையே குறை சொல்லி விமர்சிப்பவர்களிடமிருந்தும் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்தும் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களிடமிருந்தும் விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது என் செல்லமே. உன்னுடைய கடமையில் நீ எதெல்லாம் நடக்கணும்னு கனவு கண்டியோ அந்த கனவையெல்லாம் நனவாக்கி உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா அழகாக ஆக்கி கொடுக்குறேன். உன் நிலைமையை பார்த்து கை கொட்டி சிரித்தவங்களையெல்லாம் கைத்தட்டி பாராட்ட வைப்பது தான் இந்த சாயப்பாவின் கடமையாக இருக்க போது. நிச்சயமா எல்லாரும் உன்னை பாராட்டும்படியும் போற்றி புகழும்படியும் உன் வாழ்க்கையவே வெற்றிகரமானதாக நான் மாற்ற போகிறேன். உன்னை விட்டு விலக நினைக்கிறவங்களுக்கு நீ ஒருபோதும் பாரமாக இருக்காதே. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அவங்க போகட்டும்னு அப்படியே விட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான நல்லதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் உனக்கு நல்லதே செய்வேன்.